பிரைஸ் த லார்ட். கர்த்தாவே எழுந்தருளும் என்கிற காலை தியானத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு தியானிப்பதற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதவசனம் 2 சாமுவேல் 22:36. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அதற்கு முன்பதாக கொடுக்கப்பட்ட வரி, உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த வரிகளை நாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய போர்க்களத்தில் நான் நிற்போம்போது கர்த்தரானவர் நமக்கு ஷீல்டாக இருக்கிறாராம், கேடகமாக நம்மை பாதுகாக்கிறாராம். ரொம்ப சேஃபாக, ரொம்ப பாதுகாப்பாக அந்த போர்க்களத்தில் நாம் இருப்பதற்காக அவர் நமக்கு ஷீல்டாக இருக்கார், கேடகமாக இருக்கிறார். ஆனால் அது மற்றவர்கள் கண்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அவங்க ரொம்ப கிரேட், அவங்க பயங்கரமாக எல்லாத்தையும் பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும், கர்த்தர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த போர்க்களத்தில் நமக்கு அவர் ஷீல்டாக இருக்கார். இதே போல் பல விளையாட்டு வீரர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த கரெக்டான நேரத்தில் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இல்லைனா இந்த பால் இப்படி போயிருக்காது, விழுந்திருக்காது, அப்படியெல்லாம் சொல்வதை ஒரு சில சாட்சிகளை நாம் கேட்டிருக்கிறோம். அங்கே கர்த்தரோட ஹெல்ப் இருந்திருக்குது. அந்த ஹெல்ப் தான் அந்த பர்டிகுலர் மனிதரை கிரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வாங்க வைத்திருக்கிறது. எனவே நீங்கள் வாழ்க்கை என்பது ஒரு பெரிய போர்க்களம் மாதிரி தான். நிறைய காரியங்களில் நம்ம போரிட வேண்டியது இருக்கிறது. முக்கியமாக ஆவிக்குரிய மண்டலங்கள், நாம் ஆவிக்குரியர்கள் என்பதில் அப்படிப்பட்ட மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரமல்ல, நமக்கு வான மண்டலங்கள் பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் உண்டு. எனவே நாம் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த போர்க்களத்திலே நம்ம தூரத்திலிருந்து பார்க்கிறவர்கள் என்று அருகிலிருந்து பார்க்கிறவர்கள் ஒருவேளை நம்மளை பார்த்து பரவாயில்ல, அப்படி கிரேட் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் நமக்கு தெரியும், இது நாம் கிடையாது, நமக்கு தேவன் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த போர்க்களத்தில் அவர் எனக்கு ஷீல்டாக என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். இந்த காலை தியானத்தில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். உங்களை பார்த்து மற்றவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நான் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும், இது என்னால் உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஈவு, அவர் எனக்கு ஷீல்டாக இருக்கார். அப்படி கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். மகா கனத்திற்குரியவரே, நாங்கள் தொழுகிறோம் ஐயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய பரிசுத்த வான்களுக்கு, உடைய பக்தி மான்களுக்கு எப்பொழுதும் போர்க்களத்திலே நீர் கேடகமாக இருந்தீரே. இந்த காலை தியானத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த போர்க்களத்திலே நீர் இவர்களுக்கு கேடகமாக இருந்து இவர்களை மூடிக்கொள்ளுவீராக. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வெற்றி பெற செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க. கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த காரியத்தை தொடங்குகிறார்களோ அதெல்லாம் சிறப்பாய் முடிய கிருபை பாராட்டுங்க. பயணங்களிலும் தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. சுகவீனமாக இருக்கிறவர்களை இந்த கருத்தை நாங்கள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, தேவைகளை சந்திங்க, அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உடைய கிருபையினால் தாங்குவீராக. இயேசு நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமென். May God go with you. Have a great day.